இப்போது நாங்கள் சட்டத்தின் மூலமாக ஃபைனான்ஸ் பில்லின் மூலமாக பேங்க்குக்கு சொல்கிறோம், நீங்களே அதை அசஸ்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். ப்ரிசர்வேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். பழங்களோ காய்கறிகளோ சரியான ப்ரிசர்வேஷன் இல்லாதனால விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். டாக்ஸ் போடுறது இல்லைங்க மேடம், இந்தியா கூட சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரை திணறது மேடம் பில் போடுறது. அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸு, அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.